அதாவது பிரபஞ்சம் பிரபஞ்சம் சொல்கிறோம். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கும்? இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் என்ன? பிரபஞ்சம்னா அங்கே எந்த மாதிரி இருக்கும்? அதை எப்படி பார்க்குறது? எந்த ஒரு விஞ்ஞான ரூபத்தில் நீ எதை செயல்படுத்தினாலும் பிரபஞ்சத்துடைய கடைசியிலே நீ போய் பார்க்க முடியாது. இந்த பூமியினுடைய பாதாளம் எது வரைக்கும் இருக்குது, ஆகாயம் எது வரைக்கும் இருக்குது, பூமி எது வரைக்கும் எல்லை இருக்குது யாருக்குமே தெரியாது. இந்த அண்டை எவ்வளோ பெரியதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அண்டை வேறு, ஆகாயம் வேறு, பாதாளம் வேறு, பூமி வேறு. இது 4 விஷயத்திலையும் உன்னுடைய மனம் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். எவ்வளோ தூரம் இருக்குன்னு போய் பார்க்க முடியும். உன் மனம் வேலை செஞ்சுன்னா ஆன்மா பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே பிரபஞ்சத்தில் போனீங்கன்னா அங்கே என்ன நடக்கும்? கலர் கலராக மின்னிக்கிட்டு அப்படியே நட்சத்திரமாக மின்மணி பூச்சிகளாக ப்ளூ கலர், நீல கலரில் அப்படியே வண்ண வண்ணமாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, நீங்கள் படுக்கிற ரூமில் நீல கலர் பல்ப்பு போட்டு நீங்கள் உள்ள தீவம் தூக்கி பாருங்கள், அந்த உங்களுக்கு புரியும். நீலக்கலருக்குள்ளே தாங்க ஆன்மா பயணம் பண்ணுறதே தெரியும். அது அற்புதமான ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி சயின்ஸில் சொல்கிறாங்க நீலக்கலர் இருந்தால் மனதை அடக்க முடியலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆகாயத்தில் போய் பார்த்தா ஓம் என்ற பிராண மந்திர வேலை செய்யுன்னு சொல்கிறாங்க, சவுண்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அன்றைய காலத்துலேயும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த பிரபஞ்சங்கிறது நட்சத்திர மின்மணி பூச்சிகள் நிறைய இருக்கும். அந்த கலர் கலராக இருக்கலாம் பார்க்க உன்னை கவலை மறந்து உனக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அப்படியே மேலே போக நட்சத்திரம்லாம் தாண்டி அடுத்து நவகோள்கள் வரும். நவகோள்லாம் தாண்டும்போது ராசிகள் வரும். ராசிகள் தாண்டி நீ உள்ளே போனேன்னு வச்சுக்க, என்ன நினைக்க, பிரம்மாண்டமான உன் கண்ணுக்கே ஒரு ஆனந்தமான அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இறைத்தன்மை உள்ள இடம். அங்கே சித்தர்கள் மகான்கள் எல்லாமே இருக்கக்கூடிய இடமா சொல்லுவாங்க. அது அதாவது என்ன சொல்லனா, சித்தர்கள் உலகம்னு சொல்லலாம். அந்த சித்தர்கள் உலகத்தை தாண்டும் போது இறைவனுடைய உலகம் வரும். இந்த எல்லையெல்லாம் நீங்கள் பார்க்க ரசிக்க உங்களுக்குள்ள மிகப்பெரிய பேரானந்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வரணும்னா இந்த உடல் 72,000 நாடி நரம்புகளை அடக்கி 112 சக்கராக்குள்ளே வேலை செஞ்சு 7 சக்கரா வேலை செஞ்சு 7 சக்கராவில் 3 சக்கராவை இயக்கி 3 சக்கரா மூலயமாக இந்த மனம், இந்த உயிர், இந்த ஆன்மா 3ஐயும் ஒன்றா இணைச்சி இதை ஆன்மாவை பிரித்து இந்த உடல் விட்டு மேலே கொண்டு போகணும். நல்லா கொண்டு போனால் இத்தனை ரகசியத்தையும் பார்க்கலாம். இது உண்மை, 100க்கு 100 உண்மை. இது சயின்ஸு. நம்ம ஆன்மாங்கிறது இப்படி தான் இருக்குதுங்கிறது உண்மை. எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆன்மா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதில்லை, கடவுள் இல்லை அப்படின்னு நினைக்கிறதில்லை. எல்லாமே இருக்கின்றது. இல்லாத ஒரு விஷயங்கள் வரவில்லை. நீங்கள் சொல்ல ராமேஸ்வரத்தில் போய் பாருங்கள், எவ்வளோ பெரிய மண்டபம் கட்டி வச்சுக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் போய் பாருங்கள், 1000 தூண்கால் மண்டபம் கட்டி வைக்கிறாங்க. திருப்பியில் போய் பாருங்கள், எவ்வளோ பெரிய தேவஸ்தானத்தை கட்டி வச்சுக்கிறாங்க. இல்லை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது. தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் எப்படி கட்டிக்காம போய் பாருங்கள். கடவுள் இறைவன் இல்லாமல் ஒரு விஷயத்தை அமைக்க முடியுமா? நாணம் கிடைக்குமா? நாணத்தை பெற முடியுமா? எவ்வளோ பெரிய இன்ஜினியர் சயின்ஸு அவன்லாம் கூட நீ தோற்று போயிடணுங்க. அவ்வளோ பர்சனாலிட்டி அந்த கணக்கு போட்டு வகுத்து அந்த பில்டிங் கட்டிக்கிறாங்க, கோயிலை அமைச்சிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரண கருத்தோட. அப்போ ஒரு ஆன்மா வேலை செய்ய எப்படி செய்ய முடியும்? அங்கேருந்து வரும்போதே ஒரு எண்ணம் உதிக்கிற அந்த எண்ணத்தை நீ உனக்குள்ளே வைக்கும்போது இது செய்யணும்னு நினைக்கிற, அது பாஸ் ஆகணும்னா பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகி பாஸ் ஆகுது. அதுதாங்க உண்மை. அந்த பாஸ் ஆகிறதாங்க நீ செய்கிற செயல். அதை நீ செய்யணும்னா முதல் நீ செய்கிற எண்ணம் சரியாக நடக்கணும். அப்போ எண்ணத்துக்கு உயிர் கொடுக்கணும். அந்த எண்ணம் உயிர் கொடுத்தா படம் உயிராகும். அந்த படம் உயிராச்சுன்னா அது நிஜமாக நடக்கும். இதாங்க சித்தம். இந்த சித்தத்தினுடைய ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே உங்கள் லைஃப்பில் எங்கேயோ போய் நீங்கள் நிற்பீங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அற்புதமான தருணம் அது. வாழ்வில் எப்பயுமே கிடைக்காத ரகசியம். அந்த கலையை கற்றுக்கிற, இந்த கலையை, எந்த கலையை கற்றுக்கோ. ஆனால் இந்த கலைக்குள் இருக்கிற ரகசியம் வேறு, அந்த கலையில் இருக்கிற ரகசியம் வேறு. எல்லாருமே நம்ம தேடுறது என்ன? ஆன்மாவை தேடுறோம், குண்டலினி சக்தி தேடுறோம். குண்டலினி சக்தினா என்னன்னு பார்க்குறோம், ஒளினா எப்படி இருக்குன்னு கேட்குறோம், 3ஆம் கண்ணா என்ன பார்க்குறோம். எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்குதுங்க. எங்கேயுமே போக வேண்டாம். ஆயக்கலை 64 ரகசியங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்குது. இந்த 64 கலையும் உனக்குள்ளே தோணும் ஒவ்வொன்றா.
இந்த கலை இப்படித்தான், இந்த கலை இப்படித்தான் அப்படின்னு உனக்கு ஈஸியாக புரியும். இதுதாங்க குரு மூலியமாக வந்த குருவோட மந்திரத்தினுடைய சக்தி மூலமாக உன் பேரறிவை உனக்குள்ளேயே பிறப்பிக்கிறது. அதுதாங்க இந்த ரகசியம், குண்டலினி சக்திங்கிறது. அப்போ ஒரு ஆன்மாவோட வேலை செய்யும்போது எப்படி இயக்கிறது தெரியும். அதுதாங்க பிரபஞ்சம் நாமளும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பிரபஞ்ச ரகசியங்கிறது அளவு கிடையாது, யாராலையும் கணக்கிட முடியாது, என்ன இருக்குன்னு முடிவை சொல்ல முடியாது. எண்ணற்ற கோடி ரகசியங்கள் இருக்குது பிரபஞ்சத்தில். அதே மாதிரி தான் உன் உடலில் எண்ணற்ற கோடி ரகசியங்கள் அடங்கியிருக்குது. பார்க்க நீ நிறைய கற்றுக்க முடியும். இதாங்க அற்புதம், ஆனந்தம். இந்த மகிழ்ச்சியோட உலகத்தில் வேறு மகிழ்ச்சி கிடையாது. கற்றுக்கொள்ளுங்கள், ஆனந்தமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி, வணக்கம்.